வணக்கம் தோஸ்துகளே, இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் எனக்கே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. என்ன தெரியல, நான் தனியாக தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது பயத்தெல்லாம் போக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. அதை அடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம நிறைய மொபைல் கம்பெனிஸ் பார்த்துருப்போம். அவங்களாம் இப்போ நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ இப்போ நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஃபஸ்ட்டு என்னத்தை சேல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மொபைலாக இல்லை. அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு 90s கிங்கு நோக்கியா. இவங்க 1865 என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? இதோ இதான். நல்லா இருக்கா? ஆமாம், இது என்னன்னு கேட்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, இது ஃபாரினர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கூட தண்ணி இல்லைனா யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, டாய்லெட் பர்பஸ். அப்புறம் 1986 தான் அவங்களோட ஃபஸ்ட்டு மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. அது பேர் ஒபீரியா சிட்டிமேன் 900 லான்ச் பண்ணாங்க. நல்லா சேல் ஆச்சு. இப்போ வரையும் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வாங்குறாங்களா இல்லையான்னு தான் தெரியல. அப்புறம் ஆப்பிள். இந்த ஆப்பிள் இல்லை, இந்த ஆப்பிள் இல்லை. ஆப்பிள் கம்பெனி ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 1976 தான் நிறுவியிருக்காங்க. கரெக்டாக ஏப்ரல் ஃபுல் டேன்னு நிறுவியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா ஆப்பிள் 1 கம்ப்யூட்டர், ஆப்பிள் ஐ கம்ப்யூட்டர். ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை அவங்க வீடு கரேஜ்லேயே இதை பண்ணியிருக்காங்களாம். அதான் இவங்க சேலும் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐஃபோன் எப்போ அவங்க லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஐஃபோன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மொபைலை 2007 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 சீரிஸ் வரையும் வந்துட்டு வேர்ல்டு நம்பர் 1லேயே இருக்குது. வேர்ல்டு நம்பர் 1 அது ஆப்பிள் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சாம்சங் 1938 ட்ரேடிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நூடுல்ஸ், ஃபிஷ் எல்லாம் விற்றுருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து 1969 தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை லான்ச் பண்ணாங்க. அது செம்மைட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரானிக்ஸில் வளர்ந்து இப்போ 2023 எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ராஜா பகவத் மாதிரி இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், டெக் கம்பெனிஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரிலாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு கன்ஃபார்ம் நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஓப்போ அதோடு சேர்த்து அவங்களோட சப் பிராண்ட்ஸ் OnePlus, ரியல்மி. அப்புறம் விவோ அதோட சப் பிராண்ட் ஐக்யூ. இன்னும் சுத்தமாக புரியல. இப்போ நான் சொன்ன 5 பிராண்டையும் ஒரே பிராண்டு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, BBK எலக்ட்ரானிக்ஸ். ஆமாம், BBK என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ஓப்போலேருந்து ப்ளூரே பிளேயர்ஸ், அதாவது DVD பிளேயர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 40 பேர் இந்த BBK எலக்ட்ரானிக்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கிளாஸில். இன்னொரு முக்கியமான கம்பெனி மோட்டரோலா. இவங்க 1928 தான் இவங்க கம்பெனியை நிறுவியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு பேட்ரி எலிமினேட்டர். இது வந்து ஒரு DC பேட்ரி சார்ஜர் மாதிரினே வச்சுக்கோங்க. இதுதான் அவங்களோட 1913 ஆட்டோமொபைல்ஸ் ரேடியஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட்டில் இவங்கள தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நம்ம ரெட்மின்னு சொல்லலாம், MIன்னு சொல்லலாம், ஷோமின்னு சொல்லலாம், போக்கோன்னு சொல்லலாம். இதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்குது. ஷோமின்னு சொல்லுவோம். ஷோமி என்னத்தை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு 8 ஃப்ரெண்டு சேர்ந்து 2010 MIUஐ லான்ச் பண்ணாங்க. ஒரு வருஷம் கழித்து MI1 ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அப்போயே பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. செம்மைட்டு. அப்புறம் நல்ல ஃபோன்ஸை கொடுத்துட்ருக்காங்க, பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஷோமி ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் போய் லைக் போட்டு வந்துடுங்க. இருங்க, நானும் போய் லைக் போட்டு வந்துடுறேன். நம்மளும் ரெட்மி கேங் தான். இப்போ நம்ம பார்த்த கம்பெனிஸ் எல்லாம் சின்ன இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக வளர்ந்து வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்ல போகிறத பார்த்து பூமர்னு என்ன நினச்சிக்காதீங்க. இருக்கிறத வச்சு பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி நல்ல இடத்துக்கு வரலாம். நம்மளும் வரணும், நானும் வரணும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம